அன்னவயர் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இல்லாமல்ல திருவரங்கத்தானுடைய அருளினால் நாம் இந்த திருப்பாவை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். 11வது பாசுரம். இதிலே இந்த பாவையிலே எந்த பெண்ணை எழுப்புகிறார்கள்? கிருஷ்ணன் எப்படி ஊருக்கு ஒரு பையனோ அதை போல ஊருக்கு இவள் ஒருத்தி. கற்று கரவை கனங்கள் பல கரந்து கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செய்யும் செற்றார் திரளழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றாரவல் புலமையிலே போதரா புலமையிலே போதரா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் குற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட குற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீயற்றக்கு ஊரங்கும் பொருளேலோரம் பாவாய் நீயற்ற கூரங்கும் பொருளேலோரம் பாவாய். கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளடிய சென்று செய்யும். செற்றார் திரளழிய சென்று செய்யும். எதிரிகளினுடைய பலம் அழிந்து போகும்படியாக சென்று அவர்கள் இருக்கின்ற இடத்திலே பின்னாலேயும் சொல்ல போகிறார்கள். கற்றுக்கரவை கன்றுக்கு ஆகும் வயதே ஆகியிருந்த போதிலும் ஆகாத வயதாக இருந்தாலும் கிருஷ்ணனுடைய கைப்பட்ட உடனே கறவ மாடுகளாகிறது. கண்ணு கூட்டி கறவ மாடாருது. அதனால தான் தெரிந்து கொள்ளணும், ஒரு பசுமாடு வளர்க்குறோம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வளர்க்கணும். நாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அந்த மாட்டை தொட்டோம்னா அது நல்ல பால் கறக்கும். கிருஷ்ணன் தான் செய்கிறான். தசரதனுக்கு 60,000 வருஷம் ஆனபோதும் ஏன் இளமையாக இருந்தான்? ராமன் அல்லவா அவதரித்திருக்கிறான். ராமனை எடுத்து கொஞ்சினான், அவன் இளமையாகி விட்டான். நித்திய சூரிகள் பகவானுடைய ஸ்பர்சத்தாலே எப்போதும் 25 வயதை போல் இருக்கிறார்கள். நாமளே கேட்போம், பகவான் நாம சொல்கிறவாள் ராமாயணம் பாரதம் பஜனை பாடுவா இவாளெல்லாம் பார்த்து கேட்போம். அன்னைக்கு பார்த்தாப்புலே இருக்கலே அப்படிம்போம். ஏன் கேட்கிறோம்? பகவன் நாமாவை சொல்லி கொண்டிருக்கிறார்கள், பகவன் நாமாவிலே திளைக்கிறார்கள். அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறோம், பகவன் நாமாவை சொல்லுங்கோ, பகவன் நாமாவை கேளுங்கோ, வியாதியே நம்மளை அண்டாது. எப்போவுமே இளமையாக இருப்போம்.
ஆமாம், எப்பவுமே இளமையாக இருக்கிறதுக்கு ரகசியம் ரொம்ப பேர் கேட்குறான். தியான யோகாங்கிறதே என்ன? பகவானை தியானம் பண்ணணும், பகவானை நினைத்து தான் யோகா செய்யணும், பகவான் நினைத்து தான் இந்த மூச்சு பிராணாயாமம்லாம் பண்ணுறோமே அதுக்கு பகவன் நாமா தான் சொல்கிறோம். அந்த பகவன் நாமாவை சொல்லி தான் பண்ணணும். அவனுடைய கரஸ்பரஸ்தாலே பகவத் தரிசனம் யுவாவாக செய்கிறது. அதுதான் ஏற்கனவே பார்த்தோம். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்திய தேசம் உடையாய். இளமை என்பது என்ன? இளமை என்பது என்ன? உள்ளத்தில் மட்டுமல்ல, உடம்பிலும் இளமை வரும், உள்ளத்திலும் வரும். ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று சொன்னால் வரும். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார் திரளழிய கற்றுக்கரவை. ஆமாம், கணங்கள் பல கறந்து, கணங்கள் பல, அவன் நாமா பல நாமா இருக்கிறது. தேர் குதிரை யானை எனும் எல்லாவற்றிலும் இருந்தான் தசரத சக்கரவர்த்தி. அவனுக்கு குழந்தையாக அவதரித்தான் எனும் அவனிடத்திலே அவதரித்திருக்கிறான் என்றால் சகலத்தையும் பெற்றுக்கொண்டு பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே பல பலவே ஜோதி வடிவு எல்லாமே அவனுக்கு பல. எதுவும் குறை கிடையாது, எதுவும் குறையே இல்லை. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் பின்னால் சொல்ல போகிறான். அவனுக்கு எதுவுமே இல்லை என்பதே கிடையாது. ஆமாம், கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, ஒரு பசுமாடா ரெண்டு பசுமாடா இல்லை, எருமாடா இல்லை, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுமே. இதிலிருந்து என்ன அர்த்தம்? எல்லாருமே அவனுடைய ஸ்பர்சம் படுமே, ஆனால் நாம் பொலிவாக இருப்போம். செற்றார் விரோதிகள் சத்ருவிடமிருந்து வரக்கூடிய பானங்களை, ராவணனை போன்ற சத்ருக்கள் இருக்கின்ற இடத்திலே போனவன், சத்ருவிடமிருந்து வந்தவன், அவனிடத்திலே அவன் இருக்கக்கூடிய இடத்திலே போனார்கள். பாகவதர்களை நலிபவர்களை பகவான் தனக்கு விரோதிகளாக நினைப்பான். பகவன் நாம சொல்லக்கூடியவன். இதிலே வேடிக்கை, கடவுளே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான், சௌக்கியமாக இருப்பான். ஆனால் கடவுளை வணங்கக்கூடிய பக்தனுக்கு ஒருத்தன் தொல்லை கொடுத்தான்னா கஷ்டப்படுவான். பகவான் விட்டு வைக்கிறது எப்படி? நம்ம குழந்தைய யாராவது ஒருத்தரை அடித்தா நமக்கு உடனே கோபம் வந்துவிடும். நம்ம குழந்தை இல்லையா, அதனால் அடிக்கக்கூடாது. நம்மளோட குழந்தையை கொஞ்சினால் கொண்டாடுவோம். அதேபோல் பகவான் தன் பக்தனை யார் கொண்டாடுகிறார்களோ, குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. செற்றார் திரளழிய. இந்த உலகத்திலே பக்தி உள்ளவர்களும் வேதம் ஓதுபவர்களும் பிரம்மனும் எந்த இதிலே தரித்து கொண்டிருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி, இந்திரன் போன்றவர்கள் எல்லோருமே பக்தியற்றவர்களாக இருப்பார்களே. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, கடவுள் இல்லை என்று சொன்னாலும் உண்டு என்று சொன்னாலும் கவலைப்பட மாட்டான். ஒரு பக்தனுக்கு விரோதியம் செய்தானே ஆனால் பகவான் சொல்லுகிறான், எனக்கு அவன் விரோதி என்று கிருஷ்ணன் சொல்லுகிறான். சென்று செரு செய்யும். எதிரிகள் தம் ஊருக்கு படையெடுத்து வந்தாலும் அவர்களை எதிர்த்து போரிட வல்லமையற்று அவரிடம் அடைக்கலம் புகுவது அதம வீர லட்சணம். எதிரிகள் வந்தால் அவருடன் போர் புரிவோம் என்று இருப்பது மத்தியம வீரம், அசாதாரண வீரம். ஆனால் எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் சென்று அவர்களோடு போரிட்டு வெல்வதுதான் உத்தம வீர லட்சணம். அதுதான் ராமன் சத்ருக்களை தானே படையெடுத்து சென்று போர் புரிபவனானான். அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு போனான், தாடகை இருக்கின்ற இடத்திற்கு போனான். சுபாகு, மாரீச்சன், கரதூஷணாள், ராவணன் எல்லோரும் இருக்கின்ற இடத்திற்கு போனான். இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய சுதேசத்திலே நாம் எல்லோரும் பெரியவர்கள்தான், வலிமை உள்ளவர்கள். அடுத்தவன் தேசத்திலே போய் ஜெயிக்க வேண்டும். இது சண்டைக்கு மட்டுமல்ல. அப்போ என்ன பொருள்? நம்மிடத்திலே விஷயம் இருந்தால்தான் இன்னொருத்தனை ஜெயிக்க முடியும், நம்ம நாட்டிலையோ வெளிநாட்டிலையோ. இன்றைக்கி அதான் பண்டிதன் எங்கேயும் போகிறான், பாண்டித்தியத்தினால எல்லாரையும் ஜெயிக்கிறான். புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்.
புற்றரவு. ஆமாம், அதிலே மற்றொன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். விரோதிகளை தேடிக்கொண்டு எதற்கு போகிறான், அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தர்களை காப்பதற்கு. குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்றான். பகவான் என்ன சொல்றான், அனாதி காலமாய் பிறந்ததிலேருந்தே கெட்ட ஆச்சாரம் உடையவனாக இருந்தாலும், கண்டதையெல்லாம் உண்பவனாக இருந்தாலும், என்னத்தெல்லாமோ சாப்பிட்றான் இப்போ எல்லாரும், செய்நன்றி மறந்தவனாகவே இருக்கட்டும், நாஸ்திகனாகவே இருக்கட்டும், ஆதிதேவனான அந்த பகவானை ஸ்ரத்தையுடன் சரணமடைந்தானாகில் அந்த பரமாத்மாவினுடைய பிரபாவத்தாலே அவன் தோஷமற்றவனாகிறான். குற்றம் ஒன்றில்லாத. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறை எப்பொழுது போகும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் துராச்சாரமாக நம்மளே சமுதாயத்தில் பார்க்குறோம், பொல்லாதவனாக இருக்கான், பாவச்செய்களை செய்கிறான், மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுகிறான், ஆச்சாரம் இல்லாத வாழ்க்கை வாழறான். ஆனால் அவன் சௌக்கியமாக இருக்கான். ஏன்? பகவன் நாமாவை சொல்லி விடுகிறான். அதுக்காக எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொல்லலை. ஒருவேளை விவரம் தெரியாமல் சாப்பிட்டு விட்டு துராச்சாரமாக இருந்து ஆச்சாரமே இல்லாமல் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னாலும் அவனை தேடிக்கொண்டு பகவான் கிருபை பண்ணுகிறான். ஏனென்றால் அவன் நாராயணா கோவிந்தா என்று கூப்பிட்டு விட்டான். நாமம் பலவும் நவின்று. அதைத்தான் இங்கு எடுக்கிறார்கள். துரோச்சாரோபிகி சர்வசீ கிருதக்னோ நாஸ்தீகா. செய்நன்றி மறந்தவன் நாஸ்தீகன் யாராக இருந்தாலும் சரி, அவன் பொல்லாதவனாகவே இருக்கட்டுமே. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகருக்குன்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். செய்நன்றி மறந்தவனாகவே இருக்கட்டுமே, நாராயணா என்று சொல்லிவிட்டால் போரும், கிருஷ்ணா என்று சொல்லிவிட்டால் போரும், பக்தனாகி விடுகிறான். நாமளே இப்போ வாழறோம், தோஷம் அவனுக்கு இருந்தாலும் நல்லோர்கள் அதை கண்டு வெறுக்க மாட்டார்கள். நாமே வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளோட ஒருத்தன் பொல்லாதவனாக இருக்கான், சொந்தக்காரன் இருக்கான், தெரிஞ்சவன் இருக்கான். ஆனால் நம்மிடத்திலே சரணாகதின்னு நீங்கள் நினச்சா இந்த காரியத்தை பண்ணலான்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிறவான்னு சொல்கிறான், இவன் பொல்லாதவன் அயோகின். இருந்தாலும் என்னிடத்திலே வந்து விட்டான், என்னை கேட்டு விட்டான், நான் போய் செய்கிறேன்னு சொல்கிறோம். ஏன்? அவனிடத்திலே இருக்கிற தோஷம் நம் கண்ணுக்கு படுவதில்லை. காரணம் என்ன? அடியார்களின் குற்றங்களை காணாதவன் அவர்களுடைய நன்மைகளை 1000 மடங்கு அதிகமாக்குகிறான். பக்தர்களுடைய குற்றத்தை காணாதவன். ஏன் காணவில்லை? தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் அவள் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரையால் நன்று செய்தார் என்பார் பெரியாழ்வார் சொன்னார். அவர் என்ன சொல்றார்? பிராட்டியும் பக்தரிடத்தில் தோஷம் கூறினால் அதை மறுத்து நன்று செய்தார் என்பார் நாராயணன். பிராட்டியே சொன்னாலுமே குன்றனைய குற்றம் செய்யினும் குணம் கொள்ளும் என்றார். செய்த குற்றம் நற்றமாகவே கொள்ளும் ஞாலநாதன். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். குற்றம் காணாதவன் பகவான். ஏன் அவனை உயர்ந்தவன் என்று சொல்லுகிறோம்? அந்த ஸ்தானத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இந்த திருப்பாவை கேட்பவர்கள் தெரிந்து கொள்ளணும். நாம் பிறரிடத்திலே குற்றம் குறையை காணக்கூடாது. குணம் நாடி குற்றம் நாடின அர்த்தம், குணத்தை தான் நாடணும். குற்றத்தை நாடி அது தெரியாதது போல் இருக்கணும். அவள்கிட்ட இருக்கிற குற்றத்தை பார்க்கப்படாது, குணத்தை பார்க்கணும். ஆமாம், குணத்தை மட்டும் நாடு, அவள்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கொள். நாம் கெடுதலை எதுக்கு எடுத்துக்கணும்? இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கணும். பகவானே ஆண்டாளே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பகவானிடத்திலே பக்தி செலுத்துவதற்கு அர்த்தம் உள்ளவனாகிறோம். தோஷத்தை கடலுக்கு தொடுத்த அம்பை அவன் எடுத்து வேறு உலகத்திலேக்கு ராட்சசர்களுக்கு விட்டது போலே அம்பை மார்பிலே ஏற்றாற்போல் தானும் அனுபவித்தான். தன்னையே புண்ணியமாக கொள்ளுதல் செய்யும் அவன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், துரியோதனாதிகள் போடுகின்ற அம்பை ஏற்றுக்கொண்டவன் எதற்காக ஏற்றுக்கொண்டான்?
பக்தன் அர்ஜுனனுக்காக. ஜனக வம்சத்திற்கு என்னுடைய பெண் கீர்த்தியை கொடுக்கப் போகிறாள் என்று சொன்னா போல ஆயர் குலத்திலே நீ இருக்கிறாய். ஜனக வம்சத்திலே பிறந்தவள் சீதா பிராட்டி. ஆமாம், ஜனகானாம் குலே கீர்த்திம், ஜனகனுடைய வம்சத்திலே வந்தவள். யாருக்கு பெருமையை கொடுத்தாள்? அப்பாவுக்கு. அதில் தான் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் புகுந்த வீட்டுக்கு போனவர்கள் புகுந்த வீட்டிலே கொண்ட கணவனை ஏற்றுக்கொண்டு மாமியார் மாமனார் இவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். நம் குலப்பண்பு அதுதான். ஏன் மாமியாரிடத்திலே இருக்கிற குற்றத்தை மாமனாரிடத்திலே இருப்பதை கண்டுகொள்ளாமல் கணவனை ஏற்றுக்கொண்டு ஏன் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், இவள் இப்படி உத்தமையாக வாழ்ந்தால் என்ன சொல்லுவாள்? இவள் இந்த குலத்திலே பிறந்தாள், இவள் யார் வீட்டு பெண்? அவரோட பெண். ஆகா, அந்த குலத்திற்கே பெருமை ஈட்டி கொடுத்து விட்டாள். அந்த புகுந்த வீட்டிலே என்ன சொல்லுவார்கள்? இவளை போல் மருமகள் வர வேண்டும். அவத்தில் வேற யாருக்கா பையனுக்கு பொண்ணு பார்க்குறப்போ என்ன சொல்லுவான்னா, இந்த பெண்ணை போலவே எங்களுக்கு நாட்டு பொண்ணு வரணும் அப்படின்னு சும்மா இருக்க மாட்டான். அந்த பொண்ணு பிறந்தாத்தில் இன்னும் பெண்கள் இருக்கிறார்களா, நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்று கேட்பார்கள். அப்படி பெண்களிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் குற்றங்களை காணாமல் குறைகளை காணாமல் புகுந்த வீட்டிலே இருக்கக்கூடியவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை மட்டும் பார்த்து கொண்டு தொண்டு செய்து தான் வாழ்கிறாளே அதை போல், யாரை போல்? பகவானை போல். அதனால்தான் பெண்ணாய் பிறந்திட மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும்னு சொன்னார்கள் பெரியோர்கள். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். ஜனகானாம் குலே கீர்த்திம். அதுதான் புற்றரவு அலுகுல் புனமையிலே போதராய். நீ இந்த ஆயர்பாடியிலே பிறந்து அவதரித்திருக்கக்கூடிய நல்ல பெண்மணி, கிருஷ்ணானுபவத்திலே திளைப்பவள் என்று சொல்லுகிறார்கள். இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குற்றமே காணாத பகவான். பகவானை நாம் ஏன் தொழுகிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். குற்றம் காணாதவன் அந்த பகவான். அந்த பகவான் குற்றத்தை கண்டுகொள்ளாதவன். நாம் எப்போவுமே நம்ம 10 பேரோட பழகிறோம், ஒரு உத்தியோகத்துக்கு போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், ஒருத்தர் இருக்கிற குறைய குற்றத்தை பார்க்கக்கூடாது. அப்போ அதனால தான் இந்த உலகத்தில் நல்லது நடந்துருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்க முடியாது. ஒருத்தன் வியாபாரம் பண்ணுறான், ஆமாம், விவசாயம் பண்ணுறான், உத்தியோகத்துக்கு போகிறான், ஒருத்தட்ட கொடுக்குறான், இந்த பொருளை வாங்கினேன்னா இது 25,000 ரூபாங்கிறான். சரி, ஒருத்தன் கொண்டு வந்து தரான், 20,000 இருக்குது, நான் 5,000 நாளைக்கு தரேன்னா சரிங்கிறான். இல்லை, நீங்கள் 25,000 விற்றான் சாமான் எடுத்துன்னு போனால் அப்புறம் அந்த கடைக்கே ஒருத்தன்னு வரமாட்டான். சில பொருள்கள் இருக்க நாம் செய்கிற போது அவளுக்கு தகுந்தாப்பில் போகிறோம். எல்லாத்தையும் ஒரே தெரியாது நாம் அப்படியே நிர்வகிக்க முடியாது. அதை போல தான் அன்பு. ஆமாம், சொல்லுகிறார்கள், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேச்சாதே செல்வ பெண்டாட்டினி. அவள் கேட்குறா, மற்ற எல்லாரும் வந்தார்களோ? எல்லாரும் வந்தாச்சு. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தாச்சு. பின்னாலையும் சொல்ல போகிறா, நாமளே கேட்போம் எல்லாரும் வந்தாச்சான்னு. சிற்றாதே பேசாதே, இப்படியும் அப்படியும் பேசிக்கொண்டு இருக்காதே நீ செல்வ பெண்டாட்டினி. உன்னை பிரிந்தார முடியுமோ காரியம்? நீ உன் அபிமான கிருஷ்ணனை பெற்றாய், நாங்களும் எங்களுக்கு இஷ்டையான உன்னை பெறவில்லை. செல்வ பெண்டாட்டி, எங்களுக்கு கிருஷ்ணனை கொடுப்பதே நீதான். கிருஷ்ணானுபவத்தை திளைத்து கொண்டிருக்கிற செல்வத்தை உடையவள், கிருஷ்ணானுபவமாகிய செல்வத்தை உடைய பெண் பிள்ளை. ஆமாம், செல்வ பெண்டாட்டி நீ, எங்களுக்கு நீ இருக்க வேண்டும். முகில்வண்ணன் பேர்பாடி, நாங்கள் யாருடைய நாமாவை சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம்? முகில்வண்ணன். நீ அழகான பெண்மணி, நீ உன்னுடைய அழகிலே மயங்காதவர்கள் கிடையாது. திரௌபதி அவ்வளவு அழகாம். திரௌபதிக்கு அலங்காரம் செய்யும் பொழுது, கூட இருந்த தோழி அலங்காரம் செய்யும் பொழுது நாம் ஏன் ஆணாக பிறக்கவில்லை என்று வருத்தப்பட்டாளாம். தன்னை ஆணாக நினைத்து கொண்டாளாம் அலங்காரம் செய்யும் பொழுது. அவ்வளவு அழகாம்.
ஆமாம். அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய திரௌபதி போல் இருக்கக்கூடியவள் இவள். அதைத்தான் சொல்லுகிறார்கள். இவளை அடைவதற்கு என்ன வழி? முகில் வண்ணன் பேர்பாடி, மேகத்தை போன்ற நிறத்தையும் அபேட்சையை எதிர்பாராமல் அருளும் வன்மை உடைய எம்பெருமானுடைய திருநாமங்கள். அவனுக்கு பேர் முகில் வண்ணன். வில்லிபுத்தூரார் பாரதத்தில் சொன்னார், அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை. ஆழ்வாரும் சொல்றார் முகில் வண்ணன் பேர்பாடை, நிகரில் முகில் வண்ணன்னர் செந்திருப்பேர பெருமாளை. முகில் வண்ணன் ஏன் சொன்னார்? மழையை போல் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லோருக்கும் கொட்டுகிறது மழை. மழையை பாருங்கோ, எந்த ஜாதி சமூகம் மதம் எல்லாரும் மழையை விரும்புகிறா. எல்லாருக்கும் மழை பொழிகிறது பாருங்க. எங்கேயானு மழை நான் இவாளுக்குத்தான் பெய்வேன், ஆம்பளைகள் இருக்கிற இடத்துலாம் கொட்டுவேன், பொம்மநாட்டிக்கு தர மாட்டேன், இல்லை இந்த ஜாதிக்குத்தான் கொடுப்பேன், இந்த மதத்துக்குத்தான் கொடுப்பேன்னு சொல்கிறதோ இல்லை. அந்த மழையை கொடுக்க ஆரம்பிச்சேன்னா யாரும் தடுக்க முடியாது. எதையும் எதிர்பார்க்காம மழை கொட்டுறது, அது மாதிரி நாம் செய்யணுமா? அது மாதிரி முகில் வண்ணன் பேர்பாடி. பகவானுக்கு பேர் முகில் வண்ணன், மேகமேனியன், நீலமேக சியாமளன். அவன் கரிய திருமால். கம்பநாட்டாழ்வார் சொல்கிற போது சொன்னார், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ஆழ்வார் சொன்னார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கொண்டல் வண்ணன் மேகமேனியான், கொண்டல் வண்ணனவன் அந்த எம்பெருமான். முகில் வண்ணன் மழை, முகில் வண்ணன் பேர்பாடி. அவனுடைய எதிர்பாராமல் அருளும் வன்மையும் உடைய எம்பெருமான். முகில் வண்ணன் ஏன்னு சொன்னால் மழை எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆமாம், எப்பேற்பட்ட வானிலை அறிக்கை படித்தவனாலும் சொல்ல முடியாது. இப்பொழுது பெய்யலாம், பெய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. பெய்யலாம். அவள் என்ன சொல்கிறா பார் வானிலை அறிக்கையில், கனமழை பெய்யலாம், இந்த இடத்தில் மிதமான மழை பெய்யலாம், வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும். யாராவது ஒருத்த வானிலை அறிக்கை சொல்கிறவன் இன்றைக்கி காலையில் 6 மணி முதல் மழை கொட்டும், மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அவன் மழையை எப்போ வேணாலும் பொழியும். நாமளே ஆச்சரியப்படுவோம், எப்படின்னு தெரியல, திடீர்னு மேகம் வந்தது கொட்டி திரும்ப 1 மணி நேரமாக நல்ல மழைம்பா. இதை சொல்லுவான், புயலும் இல்லை ஒன்றுமே இல்லையே. உடனே பக்கத்தில் ஒருத்தர் கேட்பார், வானிலை அறிக்கையில் ஏதாவது சொன்னாலோ, அழகிய ஐயா அவன் சொல்கிற இன்னைக்கு மழை பெய்யாது, சொல்லாத இன்னைக்கு பெய்யும்பா. இப்படி சொல்லியே வழக்கமாகிடுது. இது யார் சொல்லி கொடுத்தா? ஆண்டாள் நாச்சியார். இதில் வேடிக்கை என்னென்னா, வானிலை அறிக்கை சொல்கிற இன்னைக்கு மழை பெய்யாது, சொல்லாத இன்னைக்கு மழை பெய்யும். அதில் நம்மளுக்கே ஒன்றும் சொல்லுவான், கையில் கொடை எடுத்துன்னு போனால் மழை பெய்யாதுன்னு, கொடை இல்லாமல் போனால் மழை பெய்யும்னு. அதனால் இந்த மழை எப்படி எதிர்பார்க்காமல் கொடுக்கறது, நமக்கு எதிர்பார்க்காமல் கொடுக்குற அது அந்த பகவான் தான் கொடுப்பா. அதனால தான் அவனுக்கு பேர் முகில் வண்ணன் பேர்பாடி. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி, கிருஷ்ணானுபவத்தை திளைக்கக்கூடியவள் நீ. ஆமாம், எற்ற குரங்கும் நீ எப்பவுமே உறங்கி கொண்டிருக்கிறாயா? பொருளேலோர் எம்பாவாய். நீலமேக வண்ணனான கண்ணனுடைய திருநாமங்களை சொல்லி பாடி நாங்கள் வந்திருக்கிறோம். உறங்கும் பொருள், உறங்கும் காரியம் எதற்கு? நீ அசையாமலும் பேசாமலும் இருக்கிறாயே, இந்த காரியம் எதற்கு? நீ உறங்குவதற்கு என்ன பிரயோஜனம்? உன்னோடு இல்லாமல் நாங்கள் பகவானை எப்படி அடைவது? நீ உறங்குவதனால் என்ன பிரயோஜனம்? இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உறங்கிக் கொண்டே இருந்தால் காரியமாகாது. ஏன் ஆண்டாள் நாச்சியாரை எழுப்புகிறார்கள்? சீக்கிரமாக எழுந்திருக்கணும். விடிய காலத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் பின்னால் அதை பார்க்க போகிறோம். சீக்கிரமாக எழுந்திருந்தால்தான் நமக்கு காரியமாகும். படுத்துகிட்டே இருந்தால் காரியம் ஆகாது. உறங்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படி? குவிக் இன் ஆக்ஷன், நல்ல சுறுசுறுப்பாக. அது எப்படி? மேகமேனியன், முகில் வண்ணன். மழை பார், எப்படி மழை கொட்டும்? கருமேகம் வந்து நிற்கிறது, கரு 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 கரு.
அப்படி ஆகாசத்தில் வெள்ளை வெளையர்னு மேகம் இருந்தால் மழை வராது. கருக்கருன்னு மழை வந்து எப்படி வருது ஏற்கனவே பார்த்தோம். ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேர் இடி இடித்து முழங்கிறது. அப்படியே நம்ம உடனே பார்த்துட்டோம், ஓ மழை வரும். நல்ல மேகம் கருன்னு வந்தோடனே மழை கொட்ட போகிறதுன்னு என்ன சொல்கிறோம், உடனே மாடியில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்துன்னு வா, நல்லது இப்போ மழை பெய்ய போகிறது. அப்புறம் கிணத்துல தண்ணி ஏறும், நமக்கு ஜல கஷ்டம் போகும் அப்படின்னு சொல்கிறோம். நதியில் ஜலம் வரும், மழை பெய்யணும். யாரும் மழை வேண்டான்னு சொல்ல மாட்டான், மழை எப்போவுமே வேணும்னு சொல்லுவான். யாராவது மழை வேண்டான்னு சொல்லுவானோ? மழை வேண்டான்னு சொல்ல மாட்டான். மழை வேண்டான்னு சொல்கிறவன் மகா பாபி. மழை வேணும், எல்லா ஜீவன்களும் சௌக்கியமாக இருக்கும். அப்போது பகவான் ஒருத்தன்தான் இந்த உலகத்திலே எல்லா ஜீவன்களும் சௌக்கியமாக இருக்கணும். அதனால தான் அவனுக்கு பேர் முகில் வண்ணன். அவனுக்கு அதனால தான் முகில் வண்ணன் பேர்பாடி. அவன் நாமாவை நாங்கள் சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம், பல நாமாக்கள் சொல்லோம். ஆனால் இந்த முகில் வண்ணன் என்ற நாமாவை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், எல்லோருக்கும் கிருபை செய்பவன், குற்றம் ஒன்றில்லாதவன், குற்றத்தை காணாதவன், பிறரிடத்திலே இப்பொழுது கூப்பிட்டானா கோவிந்தா என்று உடனே வந்துடுவான். இத்தனை நாளாக ஏன் கூப்பிடலன்னு சொல்ல மாட்டான். நம்மளாக இருந்தால் அதுதான் கேட்போம். இத்தனை நாளாக நீ ஃபோனே பண்ணலை, இன்றைக்கி பண்ணுறியே அப்படின்னு கேட்போம். இத்தனை நாளாக பண்ணலேன்னு கேட்கக்கூடாது. இதுலேருந்து இளைஞர்கள்லேருந்து பெரியவாள்லேருந்து தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்மளை தேடிக்கின்னு வரா, ஏன் இத்தனை நாள் என்னை கூப்பிடல, ஏன் இத்தனை நாள் என்னை கொண்டாடல அப்படின்னு சொல்லக்கூடாது. முகில் வண்ணன் எப்படி திடீரென வந்து கிருபை செய்கிறானோ அதை போல் நாம் கூப்பிட்ட உடனே வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யணும். கூப்பிட்ட மாத்திரத்தில் வந்து செய்யணும். அதுதான் நீங்கள் ரொம்ப பேர் நினச்சிட்டுக்கா திருப்பாவை இந்த ராமாயணம்லாம் என்னவோ பக்தின்னு கிடையாது, நம்ம இல்லறத்தோடு இணைந்தது. ஆமாம், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும். முகில் வண்ணனை போலே முகில் வண்ணன் பேர்பாடி என்று எழுப்புகிறார்கள். தொடர்ந்து பார்ப்போம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதும் வம்பு, வசுதேவ சுத்தம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.